வணக்கம். நாம் வாசலில் தினமும் தண்ணி தெளித்து கோலம் போடுறோம் இல்லையா? அந்த கோலம் போடும்போது கோல மாவு கூடையே அரிசி மாவையும் சேர்த்து கோலம் போட்டோம்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்றது ஐதீகம். அது எதனாலன்னா, அரிசி மாவில் கோலம் போடும்போது அந்த அரிசி மாவை எடுக்கிறதுக்காக எறும்புங்க வரும். அந்த எறும்பு அரிசி சாப்பிட்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான ஒரு காரணம். அரிசியை எறும்பு எடுத்துகிட்டு போகுது இல்லையா? அந்த எறும்பு உடனே சாப்பிடாது. அது 2 வருஷத்துக்கு அந்த அரிசியை பாதுகாத்து வச்சு அதோட உணவுக்கு அது பயன்படுத்திக்குமா. அதனால தான் நாம் கோலம் போடும்போது அரிசி மாவு கலந்து போடணும். இல்லை வெறும் அரிசி மாவுலேயே போட்டாலே ரொம்பவே நல்லது. அரிசி மாவில் போட்டால் ரொம்ப பளிச்சுன்னு தெரியாதுன்ற காரணத்தால் நாம் கோல மாவு கலந்து போடுறோம். அதனால் கோல மாவு கூட அரிசி மாவை கலந்து போட்டால் நம்ம எறும்புகளுக்கும் உணவு கொடுத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நாளை வேறு ஒரு தகவலுடன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.